ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மினி விளாக் பார்க்க போகிறோம். இந்த மினி விளாகில் கோயிலில் போய் வேண்டுதல் நிறைவேற்றலாம் வாங்க. கோயிலுக்கு போய் என் தங்கச்சி பசங்களுக்கு முடி போட்டு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு வர எங்கள் அம்மா வேண்டியிருந்தாங்க. அதுக்காக தான் போகிறோம். இந்த குட்டி பொண்ணு முடி போட்டுட்ருக்காங்க, ஒரே அழுக. முடி போட்டு முடித்தோடனே பொங்கல் வச்சிட்ருக்காங்க, அம்மா பொங்கல் வச்சிட்ருக்காங்க. இந்த மொட்டை போட்டு நல்லா சந்தனம் தடவி பலன்னு உட்காந்துருக்காங்க. இந்த குட்டி கவினா குட்டி சேட்டை. இந்த நடுவில் உட்காந்துருக்கிறது என் பொண்ணு, இங்கிட்டு உட்காந்துருக்கிறது என் தங்கச்சி பொண்ணு. இந்த பாவாடை சட்டை போட்டு க்யூட்டாக உட்காந்துருக்காங்க. கோயில் எந்த கோயிலும் கெஸ் பண்ணுங்க. இப்போ தான் மாசி பங்குனி திருவிழா விமர்சையாக நடந்து முடிஞ்சிச்சு. செம்மையாக நடந்துச்சு திருவிழா. சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த சம்மர் ஹாலிடேஸை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலங்க. நினச்சி ஒரு டிஷ்ஷு, எனக்கு இது வேணும் அது வேணாம், ஸ்கூலுக்குன்னு போனால் ஒரே டிஷ்ஷு சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ ஆளுக்கு ஒரு டிஷ்ஷு, சேமியா ஒரு ஆளுக்கு, இட்லி ஒரு ஆளுக்கு, எங்களுக்கு இட்லி, எங்கள் பொண்ணுக்கு சேமியா. இந்த இட்லி எப்படி சாஃப்டாக இருக்குது, நல்லா புஃப்னு வருதுங்க. ஆனால் இந்த இட்லி துணியில் ஒட்டிக்கிட்டு வர இந்த எப்படியாவது ஒட்டிடுதுங்க. இதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். இட்லியெலாம் நல்லா சாஃப்டாக இருக்குது, ஆனால் அந்த துணியில் ஒட்டுறதுக்கு என்ன செய்கிறதுன்னு எனக்கே தெரிலங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.